அண்மை செய்தி அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக கன்னியாகுமரி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக கன்னியாகுமரி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக கன்னியாகுமரி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக கன்னியாகுமரி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக கன்னியாகுமரி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? தென் மாவட்டங்களில் குறிப்பாக 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அதி கனமழை எச்சரிக்கையானது வானிலை மையம் விடுக்கப்படக்கூடிய நிலையில் அங்கு தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக 2 மாவட்டங்களில் தற்போது முதற்கட்டமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். இன்று மாலை 4 மாவட்ட ஆட்சியர்களுடனும் தலைமைச் செயலர் காணொலி காட்சி வாயிலாக அந்த ஆலோசனை என்பது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றதன் பிறகாக முதற்கட்டமாக தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 2 மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் அனைத்திற்கும் விடுமுறை என்பது வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் பள்ளிகள், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள், அனைத்து விதமான கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் என அனைத்துமே விடுமுறை வழங்கப்பட வேண்டும். இதுபோன்று பேரிடர் காலத்தில் மாவட்ட ஆட்சியரினுடைய உத்தரவின் பேரில் அந்த விடுமுறை என்பது தற்போது வரை வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த 2 மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 2 மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அனைத்திற்கும் விடுமுறை வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். கனமழை எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களை தொடர்ந்து தென்காசியிலும் கனமழை காரணமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். தென்காசி விவரங்களை பத்தி பதிவு பண்ணலாம். அதி கனமழை எச்சரிக்கையின் காரணமாக தென்காசி மாவட்டத்திற்கும் அந்த ரெட் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நேற்றிலிருந்து இந்த கனமழை என்பது தென்காசி பகுதியிலும் பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மதியத்திற்கு பிறகாக 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் நெல்லை ஆகிய 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் காணொலி காட்சியின் வாயிலாக ஆலோசனையில் ஈடுபட்டார். அந்த ஆலோசனைக்கு பிறகு அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு முதற்கட்டமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்து வருகிறார்கள். அதன்படி தற்பொழுது 3வது மாவட்டமாக இந்த தென்காசி மாவட்டத்திற்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் என அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக அந்த கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த அறிவுறுத்தல் வழங்கும்படி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.